இந்த அவசர கதியில ஏன் இதை பண்ணணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. அவங்க சைடுல ஏற்கனவே இருக்கிற ஓட்டர் லிஸ்ட்டை வச்சு மறுபடியும் நீங்க எலெக்ஷனை அணுகிறதுக்கு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்றாங்க. எனவே இந்த எஸ்ஐஆர் அப்படின்றத பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் கட்டமைப்பு முறையாக இருக்கக்கூடிய கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அவங்கள மீறி தமிழ்நாட்டில் தவறு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? இப்ப இதுல பார்க்கும்போது என்னன்னா, இப்ப ஏன் அவசரமா பண்றாங்கங்கும் போது, எந்த ஒரு அமைப்புக்குமே ஒரு தலைவரா வர்றவங்க, இப்ப ஒரு கம்பெனில கூட ஒரு ஹெட் மாறிட்டாருன்னா அந்த கம்பெனியினுடைய நடவடிக்கை எல்லாம் மாறும். ஒரு அரசியல் கட்சியிலயும் தலைவர் மாறிட்டாங்கன்னா அவங்களுடைய அரசியல் கட்சி நடவடிக்கைகள் எல்லாம் மாறும். அந்த மாதிரி இப்ப ஞானேஷ்குமார் எப்ப பதவிக்கு வர்றாருன்னா பிப்ரவரி 2025 தான் அவர் பதவிக்கு வர்றாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் பாக்குறது என்னுடைய பார்வையில் என்னன்னா, கடந்த 20 வருஷமா 25 வருஷமா 21 வருஷமா எஸ்ஐஆரே பண்ணாம இருக்குது. நம்ம பண்ணணுங்கிறத நம்ம கேள்வி கேட்கணுங்கிற அவசியம் இல்ல. நல்ல முனைப்பு பண்ணுங்க. ஆனா இப்ப துரையோ முருகானந்தமோ சொல்ற மாதிரி ஏன் இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பண்ணிருக்கலாமே, எனக்கு உடன்பாடுதான் அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா அவர் வந்ததே பிப்ரவரி தான். அப்ப இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி குறிப்பா எப்பயுமே இந்த எஸ்ஐஆர் பண்றதுங்கிறது அந்த ப்ராப்ளம் இருக்கு. ரெண்டாவது முருகானந்தம் இன்னொரு தொடர்ந்து ஒரு கேள்வி கேட்டுட்டு இருந்தார், அசாம்ல ஏன் இது இப்ப பண்ணல அப்படின்ட்டு. இப்ப இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, நேயர்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அசாம்ல இருக்கக்கூடிய குடியுரிமையும் இந்தியாவுல மத்த மாநிலங்கள் இருக்க குடியுரிமையும் கொஞ்சம் சற்று வித்தியாசப்பட்டது.